இன்றைக்கி கொய்யாப்பழ சர்பத் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய சைஸில் இருக்க கொய்யாப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலரில் இருக்குள்ள அந்த கொய்யாப்பழத்தை எடுத்து நல்லா பழத்தை மிக்சியில் போட்டு கூடவே ஐஸ் க்யூபும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். கொய்யாப்பழத்தில் நிறைய சீடு இருக்கும், அதனால் கண்டிப்பாக வடிகட்டி தான் இந்த ஜூஸ் பண்ணணும். வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா தொண்டை வந்து கரகரன்னு இருக்கும், இந்த சீடெல்லாம் வந்து தொண்டையில் மாட்டும். அதனால் குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது இந்த கொய்யாப்பழம் சர்பத் பண்ணும்போது கண்டிப்பாக வடிகட்டிட்டு கொடுங்க. கொய்யாப்பழ ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கூடவே இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பாதாம் பிசின் ஓவர் நைட்டில் ஊற வச்சுங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்தா சீடும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நன்னாரி சர்பத் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இது கூட எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணல, நன்னாரி சர்பத்துலேயே சுகர் இருக்கும், அதுவே போதுமான அளவாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு குடிக்கவும் நல்லாயிருக்கும். இதே கோவா ஃப்ளேவரில் ஆர்டிஃபிஷியல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அதில் நிறைய வந்து கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.